ரிஷப் பந்த் வந்து 2 செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் கூட தோத்த ஐ திங்க் ஒரு 12 தடவ நடந்திருக்கு இந்த மாரி. 12வது பேட்ஸ்மேனா இவர் வந்து எமர்ஜ் ஆயிருக்காரு 2 இன்னிங்ஸ்ல. ஆனா அவரோட ஃபிளிப் அதுதான் ஐ திங்க் நிக்க போறது. 2 Yeah. செஞ்சுரி அடிச்சாரு. அதுல ஆனா உண்மையா சொல்லணும்னா லைக் ஆன் அ சீரியஸ் நோட் சுனில் கவாஸ்கர் வந்து 2வது தடவ ஃபிளிப் பண்ணியான்னு சொல்ல ரொம்ப இட் வாஸ் ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ரொமான்டிக் டூ சீ. ஸ்டூபிட்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து இப்போ அவர என்கரேஜ் பண்றது வந்து ஆனா 2 இடத்துல அவர் மெச்சூரிட்டி காமிச்சாரு. ஒண்ணு வந்து சுனில் கவாஸ்கர் அவ்வளோ சொல்லி கூட அவர் ஃபிளிப் பண்ணல. ஸோ அவரோட ஃபிட்னஸ் அது தெரியும். அவசரப்பட்டு அந்த மாரி பண்ணல. வேற ஏதோ சிம்பிளா ஒரு செலிப்ரேஷன் வச்சாரு. ஆனா முதல் இன்னிங்ஸ்ல முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் முதல் 40, 50 ரன் அடிச்சது வந்து ஒரு 50 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அடிச்சாரு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 30 ரன்ஸ் வந்து ஒரு 50 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஆக்ஸிலரேட் பண்ணாரு அவர். 50 டூ 100 வந்து 100 ஸ்ட்ரைக் ரேட்க்கு மேல அவர் வந்து அடிச்சாரு. ஐ திங்க் தட் ஜஸ்ட் ஷோஸ் அவரோட நம்பர் 5 ஓட கேலிபர். இன்ஃபாக்ட் நம்ம இப்போ எந்த ஸ்டேஜ்க்கு போறோம்னா எனக்கு தெரிஞ்சு, நாளைக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் நிகில்லாம் ஆச்சுன்னா கூட நீ பேட்டிங் மட்டும் பண்ணு. விக்கெட் கீப்பர் நம்ம வேற யாராச்சும் எடுத்துக்கலாம். பந்த் த பேட்ஸ்மேன் இப்போ இஸ் ப்ராபப்லி பிக்கர் தென் பந்த் த விக்கெட் கீப்பர். ஐ மீன் இட்ஸ் ஆல்வேஸ் அ காம்பினேஷன்னு சொல்லலாம். ஆனா, ஆஸ் அ பேட்டரா மட்டுமே அவர் பியூரா இப்போ இந்த டீம்ல வருவார்.